பார்லர்ல PRP பண்றது I won't suggest. But still people are doing it. They are taking their own risk. இப்போ DHI, Sapphire இதெல்லாம் வந்து implantation techniques தானே தவிர harvesting technique is FUE method. மற்றதெல்லாம் வந்து name gimmicks தான். Most common பார்த்தீங்கன்னா hair transplant, liposuction, gynecomastia surgery, breast surgeries தான். Gym workout பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா they use anabolic steroids and testosterone. அதனாலேயே hair loss வரும். I personally suggest only about 25 years to undergo hair transplant. Less than 25 generally won't do it. என்ன நீ குண்டாயிட்ட, என்ன இந்த இடத்துல ஃபேட் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ் வர not everyone can take it in a right sense. Majority get affected by it. So they come to us. They think this is a shortcut. இப்போ liposuction பண்ணால் உடனே நம்ம ஸ்லிம் ஆகிட்டு உடனே அப்படி இல்லை. Death is very remote possibility, but some people have lost their lives due to liposuction. ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி லுக்ஸ்க்காக மட்டும் பண்ணுறது இல்லை. பட் நம்ம எப்போ ஸ்கின் கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, நான் வெள்ளை ஆகணுன்ட்டு நிறைய பேர் they use this components. They keep applying on the face and they kill the melanocytes or reduce the melanocytes. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, they want a larger implant. அட்ராக்டிவாக இருக்கும்னு நினச்சி கேட்பாங்க. But we have to tell them having a larger implant on the chest cause more problem in a longer run. Plastic surgery, காஸ்மெட்டிக் சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல காலமாக இருந்துகிட்ருக்கு. நம்மளும் நிறைய பார்த்துருக்கோம், படங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அதை பற்றின நாலேஜ் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது மக்களிடையே. பட் ஆனாலும் அதை பற்றின நிறைய ஃபியர்ஸ், மிஸ்கன்செப்ஷன்ஸ், சில மித்ஸ் கூட இருக்குது. இது எல்லாமே நம்ம டாக்டர் சசிகுமார் முத்து, பிளாஸ்டிக் அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜன் நம்ம கூட இருக்காரு. அவர் கூட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டாக்டர். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. உங்களுடைய இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் டாக்டர். MBBS படிச்சுட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபீல்டை எப்படி சூஸ் பண்ணீங்க? When we do MBBS, we don't have bigger ideas of what we do actually. முடியும் போது பார்த்தீங்கன்னா we started doing MS general surgery பண்ணுறோம். And interest in cosmetic surgery வந்து it happened later. But plastic surgery தான் என்னோட அந்த reconstructive surgeryல தான் first I got involved, like diabetic foot management, hand injury, burns treatment அந்த மாதிரி. And once we finished plastic surgery, we work with certain mentors like Dr. Arya Armugam in Apollo. அவர்கிட்ட work பண்ணதில் then I found okay, this is a field which we can do better also. He also encouraged me to take it up seriously. So then I started doing cosmetic surgery more exclusive. But still we do reconstructive surgery also. Okay. We do manage hand injury, burns and trauma cases இப்பயும் பண்ணுறோம். But more of cosmetic nowadays. Plastic surgery அப்படின்னா என்ன, காஸ்மெட்டிக் சர்ஜரினா என்ன, இது ரெண்டும் சேம் தானா? இந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் மக்களிடையே இருக்குது. ஸோ அதுக்காக கேட்குறேன். See, broad specialty பார்த்தீங்கன்னா it is plastic surgery. அதாவது மோல்டிங் ஆஃப் டிஷ்யூஸ். அதில் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியும் இருக்குது, ஏஸ்தட்டிக் சர்ஜரியும் இருக்குது. இந்த ஏஸ்தட்டிக் சர்ஜரி தான் இட் இஸ் காமன்லி நோன் அஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி. வி ஆர் ட்ரெயின்ட் predominantly in reconstructive surgery because that is what we see in our practice. For example, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம MCH பண்ணுறோன்னா ஹேண்ட் இன்ஜுரி, பர்ன்ஸ், இந்த மாதிரி காலில் அடிபட்டு வர்றது, ஃப்ளாப் கவர்ஸ் ஆர் கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி சர்ஜரிஸ் தான் நிறையா வரும். ஸோ அதுதான் நம்மளோட எக்ஸ்போஷர். ஆனால் சப்ஜெக்ட் கரிக்குலம் வைஸ் there will be cosmetic surgery also part of it, which we develop and which we hone our skills as we finish the plastic surgery program. இப்போ காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன மாதிரி சர்ஜரிஸ்லாம் அடங்கும்? மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரிஸ், அதுக்கப்புறம் லைப்போசக்ஷன், மேல் பிரெஸ்ட் கரெக்டிவ் சர்ஜரிஸ், டமி டக் ஃபார் போத் men and women, breast augmentation for women and breast reduction surgeries for women and body contouring. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் massive weight loss போகிறாங்க, ஒரு 100 kgs or 120ல இருந்து they lose weight, skin எல்லாம் sag ஆகும்போது we do a 360 degree body lift or body contouring மாதிரி பண்ணுவோம். இதை தவிர arm lift, thigh lift அந்த மாதிரி and private areas rejuvenation surgeries like labiaplasty or Mons lift அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பட் மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா hair transplant, liposuction, gynecomastia surgery, breast surgeries தான். Rhinoplasty and facelift வந்து even though it has a better reach to the public, it is less done compared to these surgeries. ரொம்ப ஒரு யங் ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா they start losing hair. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் என்ன? மோஸ்ட் ஆஃப் த ஹேர் ஃபால்ன்றது ஜெனட்டிக் தான். இப்போ நம்மளோட அப்பாக்கோ இல்லை அம்மா சைடு ரிலேஷன்ஸ், தாய் மாமா, தாத்தா இவங்களுக்குலாம் இருந்ததுன்னா there's a higher chance we might get. But not necessary we should get. அது வராமையும் இருக்கலாம். இப்போ ஃபேமிலியில் இருந்தும் எஸ்கேப் ஆகிறவங்களும் இருப்பாங்க. ஃபேமிலி யாருக்குமே ஹேர் லாஸ் இருக்காது, இவங்களுக்கு வந்துருக்கும். தென் ஏஜிங் ப்ராசஸ். பட் நீங்கள் சொன்ன 25 is too young. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல். இப்போ இம்ப்ராப்பர் ஸ்லீப், less nutritious food, taking too much of stress without managing it properly, unwanted styling products hairla try பண்றது, heat ironing பண்றதெல்லாம் இப்போ lot of things are available over the counter, they just use it. So இதெல்லாம் ஒரு ரீசன். அதுக்கப்புறம் மெடிக்கல் காசஸ். So if they develop diabetes, hypothyroidism, polycystic ovary or usage of drugs like people who build muscles இருக்காங்களா, இப்போ ஜிம் ஒர்க் அவுட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா they use anabolic steroids and testosterone, அதனாலயும் hair loss வரலாம். oral tablets
multivitamins, and topical solutions like minoxidil or minoxidil with finasteride in combination இதெல்லாம் யூஸ் பண்ணால் we can reverse it. அதுவே early lossல வராங்க, for example thinning அதிகமாகவும் இருக்குது, லாஸும் ரேம்பண்ட்டாக இருக்குன்னா then we suggest PRP along with medical management. அதில் ஓரளவு we can reverse. இதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் வராது, இப்போ அந்த இடத்துல வேர்களே இல்லை, நம்ம என்ன மெடிசன் அப்ளை பண்ணாலும் growth வரப்போகிறது இல்லைன்னா then we suggest hair transplant. அதுவும் I personally suggest only about 25 years to undergo hair transplant. Less than 25 generally won't do it unless they are totally. Any reason for that, doctor? ரீசன் என்ன, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரிசல்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வச்சுட்டா அது அப்படியே லைஃப் டைம் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறாங்க. இட் லாஸ்ட் ஃபார் 7 to 10 years. ஸோ ஆன் ஆவரேஜ் 7 to 10 yearsனா நம்ம ஒரு 25-30க்கு மேலே பண்ணும்போது அப் டு 40s வரையும் அவங்க அந்த ஹேரை தே கேன் மெயின்டைன். இப்போ ரொம்ப யங்கர் ஏஜில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் அது போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. த லாஸ் இஸ் மோர் ரேம்பன். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு வராங்க இல்லையா, how does this procedure work? ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் வரும்போது we will give the FAQs. பேசிக்காக ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னா என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இஸ் FUE. மற்றதெல்லாம் வந்து நேம் கிமிக்ஸ் தான். இப்போ DHI, சஃபயர் இதெல்லாம் வந்து இம்ப்ளான்டேஷன் டெக்னிக்ஸ் தானே தவிர ஹார்வெஸ்டிங் டெக்னிக் இஸ் FUE மெத்தட் தான். ஆல் ஓவர் த வேர்ல்ட் சேம் டெக்னிக் தான். அந்த டெக்னிக்கில் எவ்வளோ நேரம் எவ்வளோ கிராஃப்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், எவ்வளோ நேரம் அந்த ப்ரொசீஜர் இருக்கும், ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்சர்வேஷன்லாம் என்ன பண்ணணும், இதெல்லாம் வில் எக்ஸ்பிளைன். அண்ட் என்ன எதிர்பார்க்கலாம் ரிசல்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேருக்கு பண்ணுறோன்னா 100 பேருக்கும் ரிசல்ட் நல்லா இருக்குமானா இருக்காது. 80% will have a good result. பட் உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமா டாக்டர்? when you see a patient will you be able to figure out whether they are going to have a better result or not? ஏன்னா அது வந்து டோனர் ரூட்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ டோனர் ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது, இல்லை ஸ்கேல்பில் ரொம்ப ஸ்பார்ஸாக இருக்கு ஹேர்னா ரிசல்ட்ஸ் will be lesser. அதை நம்ம முன்னாடியே அவங்களுக்கு சொல்லணும். ஸோ அந்த 80% of the patients will be happy with the result. அந்த ரிசல்ட் வரதுக்கு 1 வருஷம் ஆகும். இட் இஸ் நாட் இமீடியட். இன்றைக்கி வச்சா நாளைக்கே முடி அப்படியே ஃபுல்லாக இருக்காது ஸ்கேல்ப் ஃபுல்லாக. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் இஃப் பேஷண்ட் இஸ் ஓகே, புரிஞ்சிருச்சு இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னா தென் வில் ஒர்க் அப். பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, ECG, அனஸ்தெட்டிஸ்ட் ஒப்பீனியன், கார்டியாக் ஒப்பீனியன், ஃபிசிஷியன் ஒப்பீனியன் எல்லாம் வாங்கிட்டு இஃப் தே ஆர் டீம் டு பி ஃபிட் டு அண்டர்கோயிங் திஸ் ப்ரொசீஜர்னா மட்டும்தான் வி டேக் தம் ஃபார் சர்ஜரி. இல்லைனா வில் கேன்சல். ஈவன் ஆன் டேபிள் வி ஹவ் கேன்சல் இஃப் பேஷண்ட் ஹேஸ் சம் ரியாக்ஷன் டு த ட்ரக்ஸ் ஏதாவது இருந்தால் வி ஹவ் கேன்சல்ட். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா இட் இஸ் நாட் அ சிம்பிள் பார்லர் ப்ரொசீஜர் ஆஸ் பேஷண்ட்ஸ் பிலீவ். இட்ஸ் அ ப்ராப்பர் சர்ஜிக்கல் சர்ஜரி. இப்போது இந்த நிறைய அந்த பார்லர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது. அண்ட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, PRP ஆர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃபா? ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் டன் பை தி மெடிக்கல் ப்ரொஃபஷனல் we consider it as safe. And அதுவும் it has to be done in a safe environment. You can't do இப்போ நான் இந்த மாதிரி இடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து பிளட் எடுத்து ஸ்பின் வச்சு இன்ஜெக்ட் பண்ணுறதுலாம் it is not advisable. It has to be done in a proper medical facility, preferably a clinic or a hospital. So your advice would be இந்த மாதிரி பார்லர்லாம் don't get it done. பார்லரில் PRP பண்ணுறது I won't suggest. But still people are doing it. அது they are taking their own risk. I won't say. See, நம்ம வந்து we are regulated by the medical council. Right. So I can only speak as a doctor. இப்போ அது பார்லர் மெடிக்கல் கவுன்சிலே வராது. அப்போ அங்கே பிளட் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுங்கிறது இட் இஸ் ஹூ ஹேஸ் டு டிசைட். இட்ஸ் நாட் ஆர் டிசிஷன். ஓகே டாக்டர், இப்போ வந்து எனக்கு லைப்போசக்ஷன் பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைப்போசக்ஷன்னா என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். இப்போ லைப்போசக்ஷன் வந்து நம்ம ஃபேட் எடுக்கிறது, ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் இருக்கிற வெளியில் இருக்கிற ஃபேட், இன்டர்னல் ஃபேட்டை லைப்போசக்ஷன் மூலமாக எடுக்க முடியாது. அது வந்து டயட்டு, ஃபிட்னஸ் ஆர் பேரியாட்ரிக் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணலாம். பட் எக்ஸ்டர்னல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தர் வெயிட் கெயின்னாலேயோ இல்லை டயட்னாலேயோ கொழுப்பு வந்து சில இடங்களில் அதிகமாக டெபாசிட் ஆகிருக்கும். அதை வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் மூலமாக ஒரு கேனுலா பாஸ் பண்ணி அந்த ஃபேட்டை ரிமூவ் பண்ணி சக் பண்ணி எடுப்போம். இதுதான் லைப்போசக்ஷன். திஸ் கேன் பி டன் ஃபார் போத் மென் அண்ட் விமன் அண்ட் இட் கேன் பி டன் ஃபார் மல்டிபிள் ஏரியாஸ் லைக் ஆர்ம், அப்டமன், தைஸ், பேக். எங்கே வேணுமோ எங்கே எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கோ அங்கே எடுக்கலாம். இட் இஸ் சேஃப் இஃப் ப்ரொவைடட் இட் இஸ் டன் பை அ பிளாஸ்டிக் சர்ஜன். ஓகே, பட் இதில் என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது டாக்டர்? சரி, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து wound healing ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், சீரம் அண்ட் ஃப்ளூயிட் கலெக்ஷன்ஸ் வரலாம் உள்ள. டெத் இஸ் வெரி ரிமோட் பாசிபிலிட்டி, பட் சம் பீப்புள் ஹாவ் lost their lives due to liposuction, maybe due to infection or ஒரு fat embolism னு சொல்லுவோம். அதாவது அந்த கொழுப்பு வந்து ரத்த நாளங்களுக்குள்ளே போயிட்டு லங்ஸை பாதிக்கும் போது it can lead to loss of life. அது வராமல் இருக்கணும்னா we have to take utmost precautions beforehand. நல்ல anesthetists இருக்கணும். They have to constantly monitor the patient. We have to do in a facility where there is ICU backup. இதெல்லாம் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த செலிபிரிட்டிஸ், இந்த ரிச்சான பீப்புள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்றது இருந்தது. பிகாஸ் அதர் பீப்புள் டென்ட் ஹாவ் த நெசசிட்டி. இப்போ சோஷியல் மீடியா காலத்தில் வந்து எவ்ரிபடி இஸ் லைக் அவுட் தேர், ஷோயிங் தெம் செல்ஸ். ஸோ இப்போ இருக்கிற இந்த லைப்போசக்ஷன் தேடி வரவங்க வந்து ரொம்ப காமன் பீப்புளும் இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சு. இப்போது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி there is a shift of trend இல்லையா. அன்னைக்கு செலிபிரிட்டிஸ் அண்ட் அவங்க வந்து ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டாங்க. இப்போ காமன் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் ஆன் த ஸ்க்ரீன். எதர் த மொபைல் ஃபோன் ஆர் சோஷியல் மீடியாவில் இப்போ ரீல்ஸ் போடுறோம், அது போடுறோம். தே கீப் வாட்சிங் தம் மோர் அண்ட் மோர் and they feel certain areas need to be addressed by liposuction or any other cosmetic surgery. So they approach us, but age at which we do is
the key factor. What is that age? So ideally anyone above 18 can undergo cosmetic surgery, but சில surgeries we push for above 25-30 க்கு மேல பண்ணுவோம். ஒரு சில surgeries younger age-லே பண்ணுவோம். For example, young boy with gynecomastia, male breast இருக்குன்னு வச்சுக்கோங்க. We did not wait till 25 or 30 because he might not be confident to face the society. So அப்போ younger age-ல பண்ணுவோம். about 15 to 18 அந்த ஏஜ்ல கூட நம்ம பண்ணியிருப்போம். But ideally 18 plus is a good age for a cosmetic surgery. அப்பதான் patients will be informed enough. இப்போ அவங்களுக்கு நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் they can take a decision. இப்போ டாக்டர் இப்போ இந்த லைப்போசக்ஷன் இந்த ரைனோபிளாஸ்டி இந்த மாதிரி எனி காஸ்மெட்டிக் சர்ஜரி தட் இஸ் பீங் டன் பை லெட்ஸ் ஏ செலிபிரிட்டி, அவங்க வந்துட்டு அதை பற்றி லைக் தே டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். அது வந்து நல்ல விஷயமா இல்லை எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? தட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ் தான். சரி, அதை பற்றி அவங்க பேசலைன்னா பரவாயில்ல. அதை தவிர்த்து வேற ஒரு ப்ரொசீஜர்னால தான் நான் அதை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைப்போசக்ஷன் பண்ணி வில் கிவ் அ ஷேப்னு வச்சுக்கோங்க, இல்லை டமி டக் பண்ணி நம்ம கான்டோரிங் கொடுக்குறோம். தட் பர்சன் ஷுட் பி எய்தர் சேயிங் இட், இதனால் நான் பண்ணிட்டேன், இல்லை சொல்லாமல் வர வரையும் ஓகே. பட் ஆனால் மிஸ்இன்ஃபர்மேஷன் தே சே இல்லை நான் க்ரீன் டீ குடிச்சு நான் வெயிட் குறைச்சி ஸ்லிம் ஆனேன், ஆர் ஐ யூஸ் சம் அதர் ப்ரொசீஜர் டு ஸ்லிம் டவுன், அப்படிங்கிறது தான் இட்ஸ் நாட் குட். பட் as long as they don't say, it is their personal choice. அது அவங்க சொல்லாமல் இருக்கிறது தப்பு இல்லை, நத்திங் ராங். இப்போ உங்ககிட்ட வந்து லைப்போசக்ஷனுக்கு வரவங்கலாம் வந்து வாட் குட் பி தி ரீசன் டாக்டர்? பாடி ஷேமிங் அப்படிங்கிற விஷயமா, இல்லை அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அந்த பாடி ஷேமிங்? பாடி ஷேமிங் ஒரு காம்பனண்ட் மோர் சி நவடேஸ். பிகாஸ் என்னென்னா இப்போ ஒர்க் பிளேஸில் இல்லை வேறவர் தி மீட் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் எங்கே இருந்தாலும் இட்ஸ் பிகம் மோர் காமன் ஃபார் பீப்புள் டு பாஸ் அ கமெண்ட். என்ன நீ குண்டாயிட்ட, என்ன இந்த இடத்துல ஃபேட் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ் வர நாட் எவ்ரி ஒன் கேன் டேக் இட் இன் அ ரைட் சென்ஸ். இப்போ நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப கம்மியான ஆளுங்க. மெஜாரிட்டி கெட் அஃபெக்டட் பை இட். ஸோ தே கம் டு அஸ், தே திங்க் திஸ் இஸ் அ ஷார்ட் கட். இப்போ லைப்போசக்ஷன் பண்ணால் உடனே நம்ம ஸ்லிம் ஆகிட்டு உடனே, அப்படி இல்லை. இதுக்குள்ளேயும் there is a lot of things you have to understand. So you have to be motivated enough to stick to a good fitness routine, good lifestyle habits. அப்பதான் இதுல வர ரிசல்ட் நிலைச்சு நிற்கும். இல்லைன்னா திரும்ப அவங்க they might gain weight. So when they come to us, it is 50% counseling பண்ணுவோம். We talk to them, we spend time with them and tell them இல்லை இது பண்ணுறதுனால இது பெனிஃபிட்ஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜரை பற்றின என்டையர் இன்ஃபர்மேஷனை டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் we give time for them to decide. ஒரு 2 weeks டைம் பீரியட் கொடுக்கும். இட்ஸ் கால் கூலிங் ஆஃப் பீரியட். அதுக்கப்புறம் if they are serious about it, then we explain the complications about the procedure. Then we take them for surgery. இப்போ இந்த ரைனோபிளாஸ்டி இதெல்லாம் வந்து காமனாக இருக்கா சென்னையில்? Yeah, people do it. But அதான் எல்லா சர்ஜரி காஸ்மெட்டிக் சர்ஜரியும் எல்லாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஹாவ் மை ஓன் strengths or whatever I do. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், லைப்போசக்ஷன், male breast correction, body contouring, இதெல்லாம் breast augmentation reduction I'll do. For rhinoplasty or facelift, I refer to people who do it. But there will be a good plastic surgeon who are already doing it regularly. when எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணுங்கிறது it is not. சென்னை மாதிரி ஒரு ஊரில் இருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு சம்மரில் சொல்லவே வேணாம், அவ்வளோ வெயில் இருக்குது. இந்த சன்னோட ரேடியேஷனில் எக்ஸ்போஸ் ஆனால் ஸ்கின் கேன்சர் வருமா? See, நம்ம skin is less prone to develop skin cancer. Why, doctor? Because of our pigment cells இருக்கிறதுனால. நம்ம we are prone to get darker. ஆனால் ஒயிட் ஸ்கின் வந்து இட் ஹாஸ் லெஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ த காக்கேஷியன்ஸ் வெள்ளக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க தே ஆர் ப்ரோன் டு டெவலப் ஸ்கின் கேன்சர். பட் நம்ம எப்போ ஸ்கின் கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னா நம்ம ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமை ரொம்ப ப்ரீச் பண்ணியிருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெள்ளை ஆகணுன்ட்டு நிறைய பேர் தே யூஸ் திஸ் காம்பனன்ட்ஸ், கெமிக்கல்ஸ் விச் இஸ் நாட் அப்ரூவ்ட். they keep applying on the face and they kill the melanocytes or reduce the melanocytes. அப்போ அவங்க போய் எக்ஸ்போஸ் ஆகும்போது there is a possibility. டாக்டர், இப்போ இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி இருக்கு இல்லையா, நீங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ இதில் என்ன மாதிரியெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் டாக்டர்? ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பார்த்தீங்கன்னா there are a lot of procedures. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் இன்ஜுரி, இப்போ கையில் அடிபட்டு வர்றது, விரல்கள் கட்டாகி துண்டாக வர்றது, அதை சேர்த்து வைக்கிறது, இது ஒரு பார்ட் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. ட்ராமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இன்னொன்று என்னென்னா இப்போ அடிபட்டு காலில் அடிபட்டு வராங்க, அந்த போன் எக்ஸ்போஸ் ஆகுது, அது ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் வில் ஃபிக்ஸ் த போன், பட் மேலே இருக்கிற ஸ்கின் கவர் வந்து வில் கிவ் அ ஃப்ளாப் கொடுப்போம். அது ஒரு டைப். டயபெட்டிக் ஃபுட் மேனேஜ்மெண்ட், இப்போ காலில் வர சக்கரை நோயினால் வர கால் புண்களை ட்ரீட் பண்ணுறது ஒரு பார்ட் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதில் என்ன எய்ம் பண்ணோம்னா வில் ட்ரை டு சால்வேஜ் த லிம் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அண்ட் ப்ரிவெண்ட் ஆம்புடேஷன். முடிஞ்ச அளவு அவங்க பாதத்தை சேவ் பண்ணி ஆம்புடேஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது தான், ஸோ தட் தே கேன் வாக் யூசிங் தர் ஓன் ஃபீட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெலிக்னன்சி, இப்போ கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது ஓரல் கேவிட்டியாக இருக்கலாம், இல்லை வேற எவர் இந்த பாடி when the tissue is removed we need a cover. Generally plastic surgeons are known as the finishers, so we give a better form after the tissues are removed. So we use the existing tissue or borrow from somewhere else and use to cover and finish it off in a better way, so that patient is more confident to look at them. I understand. Adha, it's not just living, it's also the way you live. Yeah, transforming lives da literally evlo da transforming lives ngiradhu it's
ட்ரூ சென்ஸில் இதுதான். இட் கிவ்ஸ் தம் லைஃப் பேக். லேசர் ரிமூவல் வந்து இப்போ வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதாவது எங்கே பார்த்தாலும் லேசர் ரிமூவல், லேசர் ஹேர் ரிமூவல், பிக்மெண்டேஷன், ஆக்னி ஸ்கார்ஸ் எடுக்கிறது, இது வந்து இட்ஸ் பிகம் வெரி ப்ரிவலண்ட். லேசர் சேஃபா? இந்த லேசர்லாம் சேஃப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ லேசர் ஹேர் ரிமூவல் வந்து இதில் 2 மெத்தடில் இருக்குது. ஒன்று டயோட் லேசர்ஸ் இருக்குது, இன்னொன்று லாங் பெல் சென்டியாக்னு ஒரு லேசர் இருக்குது. இதுதான் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட். ரெண்டுமே இட் இஸ் சேஃப், ரெண்டுமே இட் ஒர்க்ஸ் ஃபார் இந்தியன் ஸ்கின் பெட்டர். என்ன புரிஞ்சுக்கணும்னா லேசர் ஹேர் ரிடக்ஷன் தான் இப்போ இன்றைக்கி இருக்கிற டெர்மினாலஜியை தவிர இட் இஸ் நாட் லேசர் ஹேர் ரிமூவல். 100% ஹேரை ரிமூவ் பண்ண முடியாது. 80% ரிடக்ஷன் இஸ் பாசிபிள். அண்ட் இதுலேயும் ரிசல்ட்ஸ் வரலாம், வராமையும் போகலாம். மல்டிபிள் செட்டிங்ஸ் தேவைப்படும். ஸோ இதை பேஷண்ட்டை வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால். பட் இதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது. ரிமூவ் ஆச்சுன்னா இட்ஸ் பெர்மனெண்ட். ஏன்னா அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் கெட் டெஸ்ட்ராய்டில். அந்த டெஸ்ட்ராய் ஆகிறதும் ஆகாததும் நிறைய ஃபேக்டர்ஸ்னால வரும். ஒன்று த டோசேஜ் ஆஃப் லேசர், the settings. ரெண்டாவது பேஷண்ட்டோட ஹேர் ஃபாலிக்கல் திக்னஸ். மூணாவது கோஎக்ஸிஸ்டிங் டிசீசஸ் லைக் ஹைப்போதைராய்டிசம், PCOS இருந்தாலும் ஹேர் வில் கீப் க்ரோயிங் பேக் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ அப்போ நம்ம மல்டிபிள் செட்டிங்ஸ் தேவைப்படும். வி கான்ட் சே 3 செட்டிங்கில் உங்களுக்கு குறைஞ்சிரும், இல்லை 6 செட்டிங்கில். யாரும் பெர்மனெண்ட்டாக இந்த இத்தனை செட்டிங்கில் குறையும்னு சொல்ல முடியாது. வி மைட் ஹேவ் டு டூ மல்டிபிள் செட்டிங். டாக்டர், இப்போ வந்து நீங்கள் இந்த பர்னிங்கோடைய ட்ரீட்மெண்ட் பற்றிலாம் பேசுனீங்க. நிறைய பேர் பர்ன்ஸோட வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் டாக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக மாறி அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேசி ஒரு தைரியம் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷனும் வருது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 50% பர்ன்லாம் இருக்கும்போது லைஃப் அண்ட் டெத் மேட்டராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஹவு டு யூ டாக் டு த பேஷண்ட் அண்ட் அவங்களை எப்படி ஹவு டு யூ மேக் தம் ஃபீல் பெட்டர்? ஆக்சுவலி வி லேர்ன் அ லாட் ஃப்ரம் பேஷண்ட்ஸ். பேசிக்காக நம்ம பேசுகிறதோட ஒரு ஓகே பர்ன்ஸுங்கிறது இட்ஸ் ஒரு இம்பல்சிவ் டெசிஷனில் அவங்க பண்ணுறது. அது வந்து இட் இஸ் அதை நம்ம தப்பாக கரெக்டாக அது பண்ணது கரெக்டாகலாம் நம்ம அனலைஸ் பண்ண போகிறது இல்லை. பட் ஒன்ஸ் தே ஹவ் டன் இட் அண்ட் தே கெட் அஃபெக்டட், they come to us for a treatment. அந்த ரெக்கவரி டைமில் அவங்க அதை ரிக்ரெட் பண்ணுறாங்க அந்த டெசிஷனை. அதுக்கப்புறம் they tell they want to live in a much better way. அண்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம பார்க்கும்போது இட் கிவ்ஸ் அஸ் லாட் ஆஃப் லேர்னிங். ஆக்சுவலாக இது இட்ஸ் நாட் எண்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண வச்சிடறாங்க அவங்களே. அண்ட் தெர் ஆர் இன்ஸ்டன்சஸ் வேர் வி ஹவ் யூஸ்ட் பேஷண்ட்ஸ் ஹூ ஹவ் ரெக்கவர்ட் ஆஃப் மேஜர் பர்ன்ஸ் டு கம் அண்ட் டாக் டு தி எக்ஸிஸ்டிங் பேஷண்ட். ஸோ அப்போ என்ன ஆயிருதுன்னா இந்த ரெக்கவரி இஸ் மச் ஃபாஸ்டர். இப்போ நான் சொல்கிறதோட பர்சனலாக ஒருத்தங்க அஃபெக்ட் ஆகி அதுலேருந்து ரெக்கவர் ஆகி அகெயின் கோயிங் பேக் டு த சொசைட்டி அவங்க வந்து பேசும்போது பேஷண்ட்ஸ் ஃபீல் அ லாட் மோர் கான்ஃபிடென்ட். ஸோ இதில் நமக்கு என்ன கற்றுக்கணும்னா we should not be treating them just like patients. அந்த டைம் அவங்க நமக்கு பேஷண்ட் அவ்வளோதான். பட் தே ஆர் ஆல்சோ அச்சீவர்ஸ். நம்ம பண்ணிக்கலாம்னா நமக்கு அந்த பேக்கப் இருந்திருக்கு, நம்ம பண்ணாமல் இருக்கலாம். மேபி அவங்களுக்கு அந்த பேக்கப் இல்லை, அந்த டைமில் அதை பண்ணியிருக்கலாம். பட் நவ் தே ஆர் கோயிங் பேக் டு த சொசைட்டி மச் ஸ்ட்ராங்கர். See, there are organizations which employ post-burns victims. See, there are organizations which give employment to exclusively to post-burn survivors with contractures and burns. So அதெல்லாம் it's an encouraging sign and they work better than the normal people. ஸோ அது ஒரு தப்பான டெசிஷனை வந்து நம்ம வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. லுக்ஸுக்காகையோ இல்லை வந்து வெளியில் வந்து டு போர்ட்ரே யுவர் செல்ஃப் எஸ் somebody who is good looking அந்த விஷயத்துக்காக நம்ம வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. பட் காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது அவ்வளோதானா? இஸ் இட் ஜஸ்ட் அபவுட் லுக்ஸ் ஆர் இஸ் இட் மோர் தென் தட்? காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது இஸ் நாட் ஜஸ்ட் லுக்ஸ். எப்பயுமே நான் தான் சொல்லுவேன், பேஷண்ட்ஸ்டையும் சொல்லுவேன், யார் கேட்டாலும் அதான் சொல்லுவேன். இட் இஸ் ஆல்சோ ப்ராப்பர் சர்ஜரி. இட் ஹாஸ் லாட் ஆஃப் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் டு இட். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அ பர்சன் வித் லார்ஜ் டம்மி, ஒரு தை லெவல் வரையும் அந்த இறங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்டமன். 2 விஷயம். ஒன்று, அவங்க பிடிச்ச ட்ரெஸ்ஸை வேர் பண்ண முடியாது. ரெண்டாவது, இட் வில் ப்ரெஸ் ஆன் த ப்ரைவேட் பார்ட்ஸ் அண்ட் அந்த ஸ்கின் ஃப்ளாப்க்கு கீழே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ஃப்ரண்ட்டில் இவ்வளோ வெயிட் இருக்கும்போது த ஸ்பைன் கெட்ஸ் அஃபெக்டட். ஸ்பைனில் வந்து புல் இருக்கும். ஸோ அப்போ பேக் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிற ஒரு அப்டோனோபிளாஸ்டிக் ப்ரொசீஜர் மூலமாக வி கேன் ஃபிக்ஸ் ஆல் திஸ். ஸோ காஸ்மெட்டிக் சர்ஜரி எவ்வளோக்கு எவ்வளோ லுக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தெர் இஸ் அ ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் டு இட் ஆல்சோ. அதே மாதிரி இட் கிவ்ஸ் தம் தி கான்ஃபிடன்ஸ் பேக். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பிரெஸ்ட் 16-year-old கேர்ளுக்கு we did a breast reduction surgery. அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட் என்னென்னா she is not able to wear a school uniform. இப்போ அது இன்னொன்று நெக் பெயின், ஸ்ட்ராப் இன்ஜுரிஸ் அதெல்லாம் கூட இருந்தாலும் mentally she was too affected because of the comments passed by the friends and relatives. அதனால 2 வருஷம் ஸ்கூலுக்கு போல. breast reduction surgery பண்ணதுக்கப்புறம் she got back to the school. Now she has finished and she is working in a IT company. இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி லுக்ஸ்க்காக மட்டும் பண்ணுறது இல்லை. இட் கிவ்ஸ் தம் பேக் த ஷேப், கான்ஃபிடன்ஸ் அண்ட் ரெடியூசஸ் த ப்ராப்ளம்ஸ் விச் தே ஃபேஸ் ஃபங்க்ஷனலி. பிரெஸ்ட் இம்ப்ளான்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜருக்கு நீங்கள் யங் பீப்புளுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவீங்களா? பிரெஸ்ட் இம்ப்ளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஹூ இஸ் நாட் ஹேவிங் அ பிரெஸ்ட் விச் இஸ் டெவலப் ப்ராப்பர்லி அவங்க தே கேன் கன்சிடர் அ பிரெஸ்ட் இம்ப்ளான்ட். எல்லாரும் அதை அப்ரோச் பண்ணுறது இல்லை. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ ஆர் இன் மீடியா, மூவி லைன்ஸ் அவங்க தான் தே அப்ரோச்சஸ். ஆனால் அதுலேயும் தேர் இஸ் அ கேட்ச். எல்லாருக்கும் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சைஸோ இல்லை ஒரு இம்ப்ளான்ட்டோட வெயிட்டோ நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்கவுங்க பாடி ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட செஸ்ட், பிரெஸ்ட் பாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வி கேன் சஜஸ்ட் அன் இம்ப்ளான்ட்.
இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா they want a larger implant அட்ராக்டிவாக இருக்கும்னு நினச்சி கேட்பாங்க. பட் we have to tell them having a larger implant on the chest will cause more problem in a longer run. இப்போ imagine carrying ஒரு 250 to 300 grams of implant on the chest continuously, அது பெயின் வரும், neck pain வரும். ஸோ அதனால் we have to counsel them properly, tell them go for a right size implant. ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஸோ we have to counsel and tell them, then we have to take them for a surgery. And anyone above 18 can go for a surgery. இப்போ இந்த breast implants வந்து வச்சா கேன்சர் வரும் அப்படின்ற ஒரு ஃபியர் எல்லாருக்கும் இருக்குது. நடக்குமா டாக்டர் அப்படி? சரி, அது ரொம்ப ரிமோட் பாசிபிலிட்டி. ஆனால் இப்போ இருக்கிற இம்ப்ளான்ட்ஸில் அந்த மாதிரி we are not facing anything. பட் இதெல்லாம் அலிவேட் பண்ணணும், இந்த ஃபியர்லாம் இருக்கக்கூடாதுன்னா we can use patientோட own fat as a tissue to augment. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ liposuction பண்ணுறோம், ஒரு 600 to 700 ml of fat எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி we can inject into the breast. So that will give volume. Both the process together. Yes. Both can be done together. And இன்னொன்று இதில் ஒரே ஒரு drawback என்னன்னா, இப்போ போடுற ஃபேட் வந்து அப்படியே நிற்காது. இப்போ இம்ப்ளான்ட்னா synthetic material, it is not going to reduce. ஃபேட்டுங்கிறது அப்படி இல்லை, it can reduce by 30-40% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் might be needed after 6 or 8 months. பட் advantages, it is பேஷண்டோட ஓன் டிஷ்யூ. ஸோ ரியாக்ஷன் ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அண்ட் மெலிக்னன்சி, இந்த கேன்சர் ஃபார்மேஷன் இஸ் நாட் தேர் இன் திஸ். ஸோ அது ஒன்று தான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸே தவிர போத் we do. இம்ப்ளான்ட்டும் பண்ணுறோம், ஃபேட் ஃபில்லும் நம்ம பண்ணுறோம். பட் நீங்கள் which would you suggest டாக்டர்? If you want a well defined ஷேப்னா ஐ வில் சஜஸ்ட் அன் இம்ப்ளான்ட் தான். ஏன்னா அது வந்து இட் கிவ்ஸ் அ வெல் ரவுண்டட் ஷேப், அந்த anatomical ஷேப் வச்சும் நம்ம கொண்டு வரலாம். ஃபேட்டில் we have to refine and get it done. அது பேஷண்டோட சாய்ஸ் அது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இது வந்து this is a great conversation, very insightful also. Thank you so much for your time. Thanks for having me. Thanks.